ஹே ஹாய்! நம்ம ஆர்பிஎஸ் ஃபேமிலி லைஃப் vlog இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற எல்லா வீடியோஸும் இமிடியேட்டா கிடைக்கும். ஹே ஹாய்! இது 7th செப்டம்பர் 2025 சண்டே vlog தான் இது. நான் யாரை மறக்க முடியாம இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். தென் அன்னைக்கு ஓணம் ஸ்பெஷலான என்ன ரெசிபி பண்ணேன், அது எவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. அது என்ன ரெசிபின்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா செக் பண்ணி பாருங்க. அன்னைக்கு மதியானம் ஒரு சூப்பரான டிஷ் எனக்கு யார் செஞ்சு கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிறோமா, அதுக்கும் இந்த வீடியோ பாருங்க. இது அம்மா ஸ்டைலில் வந்து மட்டன் கிரேவியும் மட்டன் பிரியாணியும் பண்ணியிருக்காங்க. ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அது என்ன ஸ்நாக்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த லாங் வீடியோ ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம. ஸோ சண்டே வந்து நான் ஒரு 7:30க்குலாம் எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறம் என்னங்க பண்ணுவோம், வியூவர்ஸ்க்கெலாம் குட் மார்னிங் சொல்லிட்டு நான் வந்து என்னோட பிளாங்கெட்ஸ் இதெல்லாம் மடிக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ அதெல்லாம் மடித்து எப்போவுமே ஆர்கனைஸ்டாக நான் வச்சுருவேன் நான். ஸோ இதனோட ஹேபிட் இது. இப்போ நீட் அண்ட் க்ளீன்னஸாக இருக்கணும்னு முடிஞ்ச அளவுக்கு நான் க்ளீனாக ட்ரை பண்ணுவேன் நான். இந்த இடத்துல நான் சொல்லியே ஆகணுங்க, இந்த மாதிரி செட்டப்பில் தானே உட்காந்து வீடியோஸ் எடிட் பண்ணுறது, வாய்ஸ் கொடுக்குறது, தூங்குறது எல்லாமே. ஸோ அந்த மாதிரி பொசிஷன் ரொம்ப எனக்கு பிடிக்கும். நீங்கள் இந்த மாதிரி தலானி வச்சு படுப்பீங்களா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நேராக வந்துட்டு நம்ம கிரகலட்சுமி வரலட்சுமி கும்பிட்டுட்டு மெயின் டோரை ஓப்பன் பண்ணியாச்சு. வெளியும் போயிட்டு அங்கே இருக்க விநாயகரை பார்த்துட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ வந்த உடனே நம்ம என்ன வீட்டுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. ஸோ வீட்டுக்கு 2 days ஒன்ஸ் நான் வந்து ஸ்வீப்பிங் பண்ணுவேன் நான். ஸோ அதுக்கு எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன் நான். தென் துணியெல்லாம் மடித்து வைக்கணும். ஸோ தென் கிச்சனில் இந்த கிரானைட் டாப்பில் இருந்து எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ காஃபிக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன் நான். தென் தயிருக்கு உரகூற்றணும் அப்படிங்கிறனால அதுக்கான மில்க் எடுத்துகிட்டு தனியாக அதையும் பாயில் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றாமல் நீங்கள் பாயில் பண்ணிங்கன்னா தான் நல்ல தயிர் கெட்டியாக சூப்பராக வரும். இப்போ ரீசெண்ட் டேஸாக நான் வந்து இந்த பேக்கெட் பாலை தான் நான் யூஸ் பண்ணுறேன் தயிருக்கு. செம்ம சூப்பராக இருக்குது. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆரோக்கியா பால். தென் ஆவின் பாலில் வந்து காஃபி போட்டுட்டு உட்காந்து நான் ஊஞ்சலில் உட்காந்து குடிச்சிட்டு இருந்தேன். சண்டே மட்டும் தான் எனக்கு ரிலாக்ஸிங்காக இந்த மாதிரி குடிக்க முடியும் எனக்கு. இவர் என்னால் மறக்கவே முடியலைங்க அப்பாவை. எவ்ரி சண்டே அண்ட் என்ன ஞாபகங்கள் எல்லாமே அப்பாவை சூழ்ந்தே இருக்குது. ஒவ்வொரு விஷயங்களும் அவர் சொல்லி கொடுத்ததெல்லாம் ஞாபகம் இருக்குது. அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு அப்பா அம்மா இருக்கும்போது அவங்கள அவாய்ட் பண்ணாதீங்க, அவங்கள ஹர்ட் பண்ணாதீங்க. இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க. இதுதான் என்னோட ரெக்வஸ்ட் இது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன நினச்சாலும் அந்த வாழ்க்கை திருப்பி நமக்கு வராது. ஸோ சுத்தம் நமக்கு சோறு போடும் அப்படின்னு அப்பா அடிக்கடி எனக்கு சொல்லுவாங்க. அதோட அர்த்தம் என்னென்னா, சுத்தமாகணும் நம்ம சீக்கிரமாக எழுந்திரிச்சு நம்ம வீடை க்ளீன் பண்ணுவோம். வீடை க்ளீன் பண்ணி என்ன பண்ணுவோம், அடுத்தது நம்ம என்னென்ன வேலைன்னு நம்ம யோசிச்சுட்டு நம்ம செய்வோம் இல்லையா. அதனால தான் சொல்கிறாங்க சுத்தம் சோறு போடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹாலு, கிச்சன், பெட்ரூமு, சாமி ரூமு எல்லாத்தையும் கூட்டியாச்சு. கூட்டிகிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த ஜெப்டோவில் ஆர்டர் பண்ண கவர் இருக்கு இல்லையா, அதை வந்து இப்போ நான் வந்து டஸ்ட்பின் பேக்காக யூஸ் பண்ணுறேன் நான். ஸோ எதையுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை யூஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது சிக்கனமாகவும் நீங்கள் எல்லா விஷயம் பண்ணுவீங்க. சிக்கனத்தை பற்றி கண்டிப்பாக நான் அப்கமிங் டேஸில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ எல்லாத்தையும் நான் கூட்டினதுக்கப்புறமா மாப்பு எல்லாத்தையும் ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு நம்ம. ஸோ பெட்ரூமில் வந்து அந்த ஆர்கனைசரு தென் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா, நம்ம துணியெல்லாம் காய வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் மடிக்கணும்னு சொல்லிட்டு சோஃபாவில் உட்காந்து ஒன்று ஒன்றா மடிக்க ஆரம்பிச்சாச்சு. இது மடிக்கும் போதுமே எனக்கு அப்பாவோட நினைவுகள் ரொம்ப வந்து போய்கிட்டே இருக்குங்க. அதை வந்து எனக்கு சொல்லி எப்படி வே ஆஃப் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில எனக்கு. பட் கண்டிப்பாக நான் அப்பா பற்றி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ எல்லா துணியும் மடிச்சுட்டு போய் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. சண்டேனா எனக்கு லீவுன்னு நினைக்கிறாங்க, ஆனால் அப்படி கிடையாதுங்க. சண்டே தான் பயங்கர ஒர்க் இருக்கும். ஸோ அதனால் லீவும் நான் போட மாட்டேன். மோஸ்ட்லி நேட்டிவ் போகும்போது தான் லீவ் போடுவேன். அங்கே போய் எனக்கு வேலை இருக்கும். ஸோ அதனால் லீவுங்க ரெஸ்ட்டுங்கிறதே எனக்கு அப்பா இருந்ததுக்கப்புறம் எனக்கு கிடையாது எனக்கு. ஸோ வீட்டில் எப்படி நீட்டாக வச்சுருக்கேன்னு பாருங்கள் நீங்கள். அதுக்கப்புறம் என்னென்னா, துணியெல்லாம் வாஷ் பண்ணணும் இல்லையா, 1 வீக்கோட துணிஸ் எல்லாமே உதறிட்டு அதை நான் வந்து நம்ம வாஷிங் மிஷினில் போட்டாச்சு. சில விஷயங்கள் நம்ம வந்து கையில் துவைக்கிற மாதிரி இருக்குது. சாமிக்கு கீழே பேஸாக கொடுப்பேன் இல்லையா, அந்த பட்டு வேஷ்டி, இதை வந்து நான் வந்து வாஷிங் மிஷினில் போடல, கையில் தான் துவைக்க போகிறேன் நான். ஸோ நான் இப்போ குளிக்கிறதுக்காக போயாச்சு. ஸோ அங்கே வாஷ் பண்ணிவிட்டு அந்த குளிச்சுட்டு வந்தாச்சு. வந்துட்டு நான் வந்து அந்த ஓணம் ரெசிபியான இஞ்சி புளி ரெசிபிக்கு தான் நான் பண்ணேன். இந்த கடாய் வந்து தம்பியோட ஜிலேபி கடாய் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் நான். சூப்பராக வந்துருந்துச்சு. இந்த இஞ்சி புளி ஓணம் ஸ்பெஷலோட இஞ்சி புளி ரெசிபி தான் இது. அப்கமிங் டேஸில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு லாங் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். இது அவ்வளோ ஒரு டைஜஷனுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் ஏன்னா இது சாப்பிட்றாங்கன்னு நினச்சேன் நான். பட் சாப்பிட்டு அடுத்த 10 நிமிஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சது இஞ்சி புளி சாப்பிட்டா. ஸோ அந்த ஓணம் டைமில் நிறைய ரெசிபிஸ் அவங்க சாப்பிட்றாங்களே, அதை செரிக்கிறதுக்காக தான் இந்த ரெசிபி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். இனி கேரளா வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா, இது நான் சொன்னது கரெக்டாக டைஜஷனுக்காக தான் இது இந்த இஞ்சி புளி பண்ணிங்களா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
இன்னும் வாஷிங் மிஷின் ஓடி முடியல. ஸோ அதுக்குள்ளே என்ன பண்ணலாம், பூஜை பண்ணிடலான்னு சொல்லிட்டு வராகி அம்மன்ட்ட போயாச்சு. வராகி அம்மன்ட்ட அந்த பூஜை ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு நம்ம அன்றைக்கி சாமி கும்பிட்டாச்சு. டே நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி எத்தனை பேர் நீங்கள் வந்து பூஜை பண்ணுவீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வராகி அம்மனுக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா என் தம்பி வீட்டுக்கு கிளம்பியாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு அங்கே தான் அப்படின்னாங்க. ஸோ லஞ்சும் கூட அங்கே தான். என்ன ஸ்பெஷல் லஞ்ச் அப்படிங்க தெரிஞ்சுக்கிறது லாங் வீடியோ ஃபுல்லாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ தம்பி வீட்டில் வந்து எல்லாமே அவன் ஒய்ஃபெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. எனக்கு பூரியும் மசாலாவும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. தென் அவங்க வந்து மத்தியானம் டிஷ் என்னங்கிறத பிளான் பண்ணிட்டாங்க இல்லையா, அதுக்கு வந்து எல்லாமே ப்ரிப்ரேட்டிவ் ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன் இந்த மாதிரி வீடியோ இன்றைக்கி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அதுக்காக கிச்சன் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அங்கேருந்து நானும் தம்பி என்ன பண்ணேன், நேராக வந்து மட்டன் ஷாப் வந்துட்டோம். ஸோ ரெகுலராக இந்த கடையில் தான் வாங்குவோம். ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக போனோம் அப்படின்னா வேறு ஏதாவது கொடுத்துருவாங்க அப்படின்னு ஒரு பயம் எங்களுக்கு. ஸோ 10 to 12 இயர்ஸாக நாங்கள் வந்து இவர்கிட்ட தான் மட்டன் வாங்குவோம் திருவான்மியூரில். நீங்கள் திருவான்மியூரில் இவர்கிட்ட தான் வாங்குவீங்களா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது பார்க்குற வியூவர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா. அங்கேருந்து வெஜிடபிள் ஷாப் வந்தாச்சு. ஸோ அது அங்கே தேவையான வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கியாச்சு. ஸோ இப்போலாம் நான் சண்டேஸில் லஞ்ச் சமைக்கிறதே இல்லை, தம்பி வீட்டில் தான் வந்துட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து ஸ்பெஷலான டிஷ்ஷஸ் இல்லையா, அதனால ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்க புதினா இதெல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன் நான். ஸோ எல்லாமே ஒன் பை ஒன்னாக கட் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ இதின் பிட்வீனில் வந்து அவங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. மட்டன் பிரியாணிக்கு இது அண்ட் இது வந்து மட்டன் கிரேவிக்காக. இப்போ இந்த மட்டன் கிரேவி வந்து அம்மாவோட ஸ்டைலில் தான் தம்பி பண்ணிகிட்டு இருக்கான் அவன். ஸோ சூப்பராக இருக்கும் அம்மா பண்ணுறது. அதேமாதிரி தம்பி பண்ணுற டிஷ்ஷஸ்மே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இது தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன, இது எப்படி செய்யணும் எல்லாமே அப்கமிங் டேஸில் இண்டிவிஜுவல் வீடியோவே கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து மட்டன் கிரேவி வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மட்டன் பிரியாணி பண்ண போகிறோம். இதுவும் அம்மாவோட ஸ்டைலில் சீரக சம்பா ரைஸில் பண்ணியிருக்கோம் நாங்கள். செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். எத்தனை பேருக்கு சீரக சம்பா ரைஸ் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ட்ரிச்சில் இருக்க மக்களே கண்டிப்பாக எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு. உங்களோட சப்போர்ட் ஆதரவு எனக்கு தேவைப்படும். மட்டன் பிரியாணி வாசமாக பொலன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி செய்யணுங்கிறது அப்கமிங் டேஸில் கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ மட்டன் பிரியாணி, ஆனியன் ரைத்தா அண்ட் மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஸோ சாப்பிட்றதுக்காக நான் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். நான் வீடியோ ப்ரெசன்டேஷன் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வச்சுட்டு நான் தம்பி ஒய்ஃப் 3 பேருமே ஒன்று உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள். ஸோ 3 பேரும் சேட் பண்ணிக்கிட்டு ஜாலியாக டிவி பார்த்துக்கிட்டு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. ஸோ நல்லி எலும்பு என்னோட ஃபேவரெட்டு. இந்த ராஜ்கிரண் மாதிரி எனக்கு வந்து உட்காந்து வெறும் நல்லி எலும்பாக சாப்பிடணும் ஒரு ஆசை இருக்குது எனக்கு. கண்டிப்பாக அது அப்கமிங் டேஸில் அதை ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ அங்கேருந்து சாப்பிட்டு என்னோட வீட்டுக்கு நான் கிளம்பிட்டேன். போகிற வழியில் என்னென்ன ஒர்க்லாம் அப்படின்னு இருக்கிறத நான் யோசிச்சுட்டே போயிட்டுருக்கேன் நான். அதுக்கப்புறம் இந்த பையில் என்ன இருக்குன்னு தானே யோசிக்கிறீங்க. கண்டிப்பாக நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு காமிக்கிறோம் உங்களுக்கு. ஸோ வீட்டுக்கும் நான் வந்தாச்சு. ஸோ என்னென்ன பெண்டிங் ஒர்க்னு மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ சண்டே எனக்கு ஒர்க் இப்படியே தான் ஹெக்டிக்காக எனக்கு போய்கிட்டே இருக்கும். எனக்கு வீட்டுக்கும் வந்தாச்சு. ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டு நம்ம துணியை ஃபஸ்ட்டு போட்டுடலான்னு சொல்லிட்டு போய் வாஷிங் மிஷின் பார்த்து ஆஃப் பண்ணி வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இது இந்த பேக்கில் என்ன இருந்துச்சு அப்படின்னா சஷ்டிக்குக்காக தம்பி வாங்கின கிஃப்ட்டு. ஸோ நைட்டுக்கு பிரியாணி பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. மட்டன் கிரேவியும் எனக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ நான் தயிர் ஊற்றி வச்சுருக்கேன் நான் ஆல்ரெடி நம்ம ஆரோக்கியா பால் வச்சுட்டு. ஸோ இதை பார்த்தோன்னே என் பையன் கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ 2:40 கிட்ட ஆயிடுச்சு. சரி ஓகே நம்ம கொஞ்சம் நேரம் ஏசியை போட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். இன்பிட்வீனில் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஏசியை போட்டு மூடிட்டு நான் வந்து வாஷிங் மிஷினில் அந்த துணியெல்லாம் கேட்டகரைஸ் பண்ணி எல்லாத்தையும் எது வெயிலில் போடணும் எது வீட்டுக்குள்ளே போடணும் எல்லாம் கேட்டகரைஸ் பண்ணிவிட்டு நான் எல்லா துணியுமே வந்து ஷர்ட்ஸ் இதெல்லாமே வீட்டுக்குள்ளே போட்டாச்சு. ஸோ தென் பனியன் இன்னர்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெளியே போட்டாச்சு. வெயிலில் போடணும் அப்படிங்கிறதுனால வெயிலில் போட்டாச்சு. ஸோ தென் இந்த வேஷ்டி வந்து நம்ம துவைச்சிருந்தோம்ல கையில், இதெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே வேர்வை தரையாக கொட்ட ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. ஸோ கண்டிப்பாக போய் ஏசியில் கொஞ்சம் படுத்தா மட்டும்தான் நமக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும்னு நினச்சிட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு தூங்கலாம் இல்லைங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கி நம்ம ஆர்கே ஷஷ்டிக் ஹோம் குக்கிங் சேனல் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து குக்கிங் வீடியோலாம் எடிட் பண்ணிக்கிட்டு தென் வாய்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன் நான். ஸோ இதில் வந்து நல்லா நம்மளோட ஃபேவரட் பொசிஷனில் 4-5 பில்லோ வச்சு பேக் சைடில் வந்து 2 பில்லோ வச்சு நல்லா படுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு தூங்கிட்டேன் நான். தூங்கிட்டு ஒரு 6:30 போல் தான் எழுந்திரிச்சேன் நான். எழுந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வராகி அம்மனுக்கு போய் விளக்கேற்றணும் இல்லையா ஈவினிங். ஸோ விளக்கேற்றி அவங்க
அவங்களுக்கு ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து என்ன பண்ணேன், நான் ஜெப்டோவில் வந்து சில ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னா, எனக்கு காஃபி குடிக்க பிடிக்கல. திடீர்னு எனக்கு வந்து ஒரு கார்விங் ஆயிடுச்சு. ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு, ஸோ பட்டர் ஸ்காட்ச் ஐஸ்கிரீமும் இந்த பேசன் லட்டு இது வந்து ரீசெண்ட் டேஸில் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சி இந்த பேசன் லட்டு. ஸோ இதோட கொல்லிக்கு ஒருத்தவங்க வந்து எனக்கு ரெஃபர் பண்ணாங்க இந்த பேசன் லட்டு. அதுக்கப்புறம் 2 பேக்கெட் நான் ஆர்டர் பண்ணிட்டேன். செம்ம டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருந்துச்சு எனக்கு. அப்புறம் பட்டர் ஸ்காட்ச் ஐஸ்கிரீம். ஸோ அன்றைக்கி காஃபியை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் வந்து இதுதான் அன்றைக்கி எடுத்துட்டேன். நான் சடனாக இந்த மாதிரி எத்தனை பேர் கார்விங் ஆகிருக்கு, இது சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டு நீங்கள் ஆன்லைனில் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறது என்ன ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் நான். ஸோ ஐஸ்கிரீமும் பேசன் லட்டும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பிரியாணி ஹீட் பண்ணிவிட்டு அந்த மட்டன் கிரேவியோட வச்சு சாப்பிட்டு என்னோட டின்னரையும் முடிச்சாச்சு. இந்த சண்டே வ்ளாக் செம்ம சூப்பராக போச்சுங்க. எனக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. எனக்கு பிடிச்ச ஃபுட்ஸ்லாம் நான் சாப்பிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் நைட்டு. ஸோ இந்த மாதிரி சண்டே வ்ளாக் படுக்கிறது என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.